ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேலு நாச்சியார் பெண்மையின் பேராண்மை. இந்த புக்கை சேயோன்னு எழுதியிருக்காரு. இது மொத்தமாக 503 பக்கங்கள் இருக்கு. நம்மகிட்ட யாராவது வந்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின ஒரு சில பேரை சொல்லுங்க அப்படின்னா நம்ம பளிச்சுன்னு காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், வஉசி அப்படின்னு நம்ம பேரை சொல்லிடுவோம். பெண்கள் பேரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா முதல்ல நம்ம மைண்டுக்கு வர்றது ஜான்சி ராணி மட்டும்தான். ஆனால் ஜான்சி ராணிக்கு 75 இயர்ஸ்க்கு முன்னாடியே போராடினவங்க தான் நம்ம வேலு நாச்சியார். இந்தியன் ஹிஸ்டரியில இவங்களை பத்தி நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா சேயோன் இவங்க வந்து சூப்பரா எழுதியிருக்காங்க. வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை சேர்ந்தவங்க. இந்த புக்கை படிக்கிற வரைக்கும் எனக்கும் கூட பெருசா எதுவும் தெரியல இவங்களை பத்தி. ஆனா இது படிச்சதுக்கு அப்புறம் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க எப்பவுமே பிரிட்டிஷர்ஸ்க்கு எகென்ஸ்டா இருந்ததுனால இவங்க ஹஸ்பண்ட் ஆனா முத்து வடுகநாதரையோ இவங்க தங்கச்சி கௌரி நாச்சியாரையோ கொன்னுடுறாங்க. கொன்னது மட்டும் இல்லாம சிவகங்கையை வந்து பிரிட்டிஷர்ஸ் அவங்க கையில எடுத்துக்கிறாங்க. கணவரும் தங்கச்சி இறந்ததுனால சொந்த மண்ணில இருந்து வெளியே துரத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் சிவகங்கை சீமைக்கு எப்படி ராணியா வந்து உட்கார்றாங்க அப்படிங்கிறத சூப்பரா எழுதியிருக்காரு நம்ம ஆத்தர். இந்த புக்ல மருது சகோதரர்கள், திப்பு சுல்தான், ஹைதர் அலி இவங்களை பத்தி நிறைய டீடைல்ஸ் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா வேலு நாச்சியார் அவங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு எகென்ஸ்டா முதல்ல உமன் மட்டும் இருக்கிற ஒரு மிலிட்டரி படையை அமைக்கிறாங்க. இவங்க ட்ரூப்லயே இருந்த குயிலின் ஒருத்தங்க தற்கொலை படை தாக்குதல்ல தன்னையே அழிச்சுக்கிட்டு பிரிட்டிஷர்ஸோட ஆயுத கிடங்க அழிச்சிடுறாங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே பிரிட்டிஷர்ஸ்க்கு எகென்ஸ்டா நடந்த முதல் தற்கொலை படை தாக்குதல் அதுதான். உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் நாவல் பிடிச்சதுன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த புக் உங்களுக்கானது தான். இந்த புக்கை நீங்களும் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இந்த மாதிரி இன்னொரு புக்ல சந்திக்கலாம்.